ஒரு சிறு கதை பற்றி பார்க்கலாம். ஒரு இளைஞனுக்கு அடிக்கடி கோபம் வந்து கொண்டே இருந்தது. அந்த இளைஞனை அவர் அப்பா அழைத்தார். சில ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார். உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகின்றதோ அப்போதெல்லாம் ஆணியை பின்புறம் உள்ள சுவரில் நீ அடிக்க வேண்டும் என்றார். சரி என்று அந்த இளைஞனும் ஒத்துக்கொண்டான். முதல் நாள் கோபம் வருகின்ற போது 10 ஆணிகளை அடிக்கிறான். அடுத்து 7 ஆணிகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே கடைசி ஒரு நாள் ஒரு ஆணியை மட்டும் அடித்திருந்தான். உடனே அப்பாவிடம் போய் சொல்கிறான், தந்தையே, இன்று நான் ஒரே ஒரு ஆணியை மட்டும்தான் அடித்திருக்கிறேன், இனிமேல் எனக்கு கோபம் வராது என்கிறான். ஓ அப்படியா, சரி என்கிறார். இப்போது அந்த தந்தை சொல்கிறார், நீ கோபப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் நீ வீட்டின் பின்புற சுவற்றில் அடித்த ஆணிகள் ஒவ்வொன்றையும் பிடுங்கிவிடு என்கிறார். சரி என்கிறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் வீட்டின் பின்புறம் 45 ஆணிகள் அடித்திருந்தான். அதை பிடுங்குவதற்கு 45 நாட்கள் ஆகியது. அந்த 45 ஆணிகளையும் தந்தையிடம் சென்று கொடுக்கிறான். அப்பா, நான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கிவிட்டேன், இனிமேல் எனக்கு கோபமே வராது என்கிறான். சரி, இனிமேல் உனக்கு கோபம் வராது அல்லவா? இப்போது அந்த வீட்டின் பின்புற சுவற்றை பார். நீ கோபப்பட்டதனால் எத்தனை ஓட்டைகள் விழுந்திருக்கிறது என்று அந்த சுவற்றை காண்பிக்கிறார் அந்த தந்தை. சுவற்றில் உள்ள இந்த ஓட்டைகளைப் போல் நீ கோபப்பட்டதனால் எத்தனை பேருடைய உள்ளம் காயப்பட்டிருக்கும் என்று கேட்கிறார். உடனே அந்த இளைஞன் வெட்கி தலை குனிகிறான். கோபப்படுவதால் என்ன பயன்? கோபத்தை தணிப்போம், குணத்துடன் வாழ்வோம்.